சலவைக்கு வந்த துணியில் கத்தை கத்தையாக இருந்த பணத்தை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தொழிலாளி. குவியும் பாராட்டுகள். என் பேர் முத்துக்குமார். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். ஊர் பொட்டல்புதூர். நிறைய பேருக்கு அயன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதேமாரி நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க பைசாவை. நம்ம திரும்ப கொடுக்க தான் வழக்கம். இந்த பைசா பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு எண்ணமும் வந்ததில்லை. நம்ம எடுத்து வச்சுக்கணும், செலவழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது கிடையாது. திரும்ப கையில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது சார் கிட்டத்தட்ட ரொம்ப பேர் மாரி சார் வந்தாங்க. முதல் நாள் ராத்திரி கொடுத்தாங்க. நான் ஒரு மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பணம் இருந்துச்சு. அதை இன்னும் கூட பார்க்காம அப்படியே ட்ராவலில் போட்டிருந்தேன். மறுநாள் ராத்திரி சார் வந்தாங்க. சார்கிட்ட நான் கையில் கொடுத்தேன். சாரே ஆச்சரியப்பட்டு இந்த இவ்வளோ நேர்மையாக இருக்கேன்னு கேட்டாங்க. அடுத்தவங்க பைசா நம்மளுக்கு எதுக்கு சார், நம்ம பைசா உழைச்ச பைசா நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கொடுத்தேன். ஆரம்பிச்சில்ல தாத்தா மிலிட்டரியில் இருக்காங்க. எங்கள் அப்பா இதே வேலை தான் பார்க்காங்க. நானும் இதே வேலை தான் கிட்டத்தட்ட பரம்பரையான அந்த தொழில் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு வருமானம் போதிய வருமானம் கிடைக்கி. இருந்தாலும் எங்களுக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வருமானத்தை கூட்டி தந்தாங்கன்னா, ஆதரவு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் மதிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சார் இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது எனக்கு இது சாதாரண ஒரு விஷயம் தான், எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதேமாரி நம்மளும் ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் தானே. இதுக்கு இவ்வளோ பாராட்டு கிடைக்குமா நான் கனவுல நினச்சி பார்க்காத சார் மிகப்பெரிய ஒரு விஷயமாக செஞ்சுருக்காப்புல. இது என்றைக்குமே என்னால் மறக்கவே முடியாது. ஆமாம், மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வாழ்க்கையில். கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு துளியளவு கூட நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பைசா கிடைக்கும். நிறைய பேர் மறந்துருந்தாங்க. ஏன்னா இப்போ காலத்தில் எல்லாருக்கும் மறதி பெரிய ஒரு நோயாகி போச்சு. அதனால் ஏகப்பட்ட பணம், சிலப்போ நகையை வந்திருக்கு. போன ட்ரிப்பு கூட ஒரு கம்மல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு செட்டு கம்மல் இருந்துச்சு, திரும்ப கையில் கொடுக்க தான் செஞ்சோம். அதனால் இப்போ மக்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கனால மறதி அதிகமானதுனால நிறைய விஷயங்கள் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. திரும்ப நம்ம கையில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு நான் கேரளாவில் ஒரு 18 வருஷமாக இருந்தேன். கிட்டத்தட்ட அங்கே நிறைய ஒரு 17,000 22,000 வரை நிறைய கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். இங்கே ஒரு 4-5 ட்ரிப்பு ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 4,000 எடுத்து கொடுக்க தான் செஞ்சோம். ஒரு 5,000 வரும். ஏன்னா மறதி அதிகமாக இருக்கனால எல்லாருமே வாஷிங் மிஷினில் போட்டு அப்படி மறந்துடுறாங்க. நாங்கள் எடுத்து கொடுக்க தான் செய்யறோம். கிடச்சிச்சாம்மா. ஆனால் அங்கே அங்கீகாரம் கிடைக்கல. இங்கே வந்தோன்னா இதுக்கு ஒரு நல்ல நேரம் கிடச்சி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பை சாரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காப்புல. பேர் முத்துக்குமார், பொட்டல்புதூர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.